வணக்கம். தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் நடத்துகின்ற உலகத் தமிழர் தொழில் வணிக மாநாடு இன்றும் நாளையும் ஹில்டன் விடுதியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நாளினுடைய தொடக்க விழாவிற்கு மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தலைமையேற்றார்கள். அந்த அவையில் தமிழக அரசிற்கு இந்த மாநாடு 10 கோரிக்கைகளை வைத்திருக்கிறது. முக்கியமாக அரசு சார்ந்த அனைத்து துறைகளுக்கும் வாங்கப்படுகின்ற பொருட்கள் 70% தமிழகத்தினுடைய சிறு குறு தொழில் முனைவோரிடமிருந்து வாங்கப்பட வேண்டும். வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கு தொழில் தொடங்க வருகின்ற பொழுது ஒரு முக்கிய நிபந்தனையாக இந்த வெண்டாஸ் ஒரு பெரிய நிறுவனம் 100க்கும் மேலான சிறு குறு மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஆனால் அந்த வெண்டாஸுக்கு நம்ம ஊரில் உள்ள தமிழ் சார்ந்த ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறத ஒரு வெளிநாட்டு நிறுவனங்கள் வருகிற போது நிபந்தனையாகவே வைக்க வேண்டும் அப்படின்னு நாம் இதில் கேட்டிருக்கிறோம். இன்னொன்று, இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நிறைய நாடுகளோடு செய்திருக்குது. அது ஏற்றுமதி வாய்ப்புகளை பெரிதாக திறக்கிறது. ஆனால் அதை ஒழுங்கமைவு செய்வதற்கு அலுவலகங்கள் இங்கே நமக்கு கிடையாது. அதனால் ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தம் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் நம்முடைய தமிழக அரசு ஒரு அலுவலகம் வைக்கணும். இங்கே கூட கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி, மதுரை போன்ற முக்கிய நகரங்களில் இந்த ஏற்றுமதி இறக்குமதியை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு அலுவலகங்கள் திறக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட ஒரு 10 முக்கிய கோரிக்கைகள். மிக முக்கியமாக நமது அமைப்பு தமிழூர் என்கின்ற ஒரு திட்டத்தை முன்வைக்கிறது. 3 சங்கங்கள் முன்னர் நடந்தது. 4வது சங்கம் 1900 ஆண்டு பாண்டித்துரை தேவர் அவர்கள் மதுரையிலே தொடங்கினார்கள். 3 சங்கங்கள் வென்றன. 4வது சங்கம் ஜொலிக்காமல் போனதற்கு காரணம் 3 சங்கங்களும் அறிவு சமூகமும் அரசு அதிகார சமூகமும் இணைந்து நடத்தியவை. 4ஆம் சங்கத்திற்கு அரசு அதிகார சமூகத்தினுடைய ஆதரவு இல்லாததால் அது ஜொலிக்க முடியாமல் போயிற்று. எனவே எங்கள் அமைப்பு நம்புகிறது, கட்சி வேறு, அரசு வேறு. அரசு என்பது எல்லோருக்கும் உரியது, கட்சி அவரவர் விருப்பம். ஆனால் அரசு என்பது எல்லா மக்களுக்கும் உரியது என்கின்ற வகையில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசோடு இணங்கி செயல்படுவது என்பது எங்கள் இந்த அமைப்பினுடைய ஒரு முக்கிய கோட்பாடாக இருக்கின்ற காரணத்தினால் 5ஆம் சங்கம் என்பது ஏற்கனவே மதுரையில் நாங்கள் ஒரு உரையாடலாக தொடங்கினோம். திருநெல்வேலிக்கும் திருக்குற்றாலத்திற்கும் இடையில் அந்த அரங்கு வரும் என்பதை எமது அமைப்பு முன்னெடுக்கிறது. அரசுடன் இணைந்து செயல்பட விரும்புகிறது. இன்னொன்று, வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க வேண்டுமென்றால் சிறு குறு தொழில்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பதோடு ஒரு 30% இளைஞர்களாவது நிலம் சார்ந்த வேளாண்மை சார்ந்த பொருளாதாரத்திற்கு வந்தால் மட்டும்தான் வேலையில்லா திண்டாட்டத்திற்கு சில ஆக்கப்பூர்வமான ஒரு வழிகளை நாம் தேட முடியும் என்கின்ற வகையில் மெத்த படிப்போம், ஆனால் நிலத்தோடும் வாழ வருவோம். நிலம் சார்ந்தும் இன்னும் ஏஐ யூஸ் பண்ணி, ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணி வருமானம் தரக்கூடிய வழிகளை நாம் கண்டறியலாம். அந்த வகையில் எங்கள் அமைப்பு என்பது பெரியது சிறப்பு, சிறியதும் அழகே அப்படிங்கிற ஒரு கொள்கையை முன்வைக்குது. 5000-10,000 பேருக்கு வேலை கொடுக்குற நிறுவனங்கள் ரொம்ப பெருசு, சிறப்பு. ஆனால் 5 பேர் 10 பேருக்கு வேலை தரக்கூடிய கிராமப்புற ஒரு முற்போக்கான நிலம் சார்ந்த வேளாண்மை சார்ந்த வாழ்வு சார்ந்த பண்பாடு சார்ந்த தொழில் முனைதல் என்பது சாத்தியம் என்பதை அந்த தமிழூரில் நாங்கள் முன்னுதாரணமாக கட்டமைக்கப் போகின்றோம். தமிழ் சமூகத்தையும் குறிப்பாக ஊடகங்களை கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் சொல்கிறோம், இன்று நகர்ப்புறம் சார்ந்த தொழில் முனைதல் அல்ல, லோக்கல் ரிசோர்சஸ் பேஸ்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். உங்கள் இடத்தில் என்னென்ன வளங்கள், இயற்கை வளங்கள், மனித வளங்கள், கலை பண்பாட்டு வளங்கள், பாரம்பரிய வளங்கள், அது வைத்தியம், மர்மம் எதுவாக இருக்கலாம், இவற்றை சார்ந்தும் தொழில் முனைதல் நடக்க வேண்டும் என்பதுதான் லோக்கல் ரிசோர்சஸ் பேஸ்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். சிறியதும் அழகு என்ற கொண்டாட்டம். இப்படிப்பட்ட பல முற்போக்கான சிந்தனைகளோடு இந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு ஊக்கம் தருகின்ற தமிழகத்தினுடைய ஊடகத்துறை அன்பர்களுக்கு நான் மிகுந்த நன்றி கடன்பட்டிருக்கின்றேன். ஒருங்கிணைக்கின்ற சமுத்திரா செந்தில் அவர் ஒருங்கிணைப்பில் வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் உண்மையிலேயே நன்றி. இந்த சிறியதும் அழகு என்பதையும் நீங்கள் அந்தந்த லோக்கல் ஏரியாலேயே ஆண்டர்பிரினர்ஷிப் இருந்தாச்சுன்னா நகர்ப்புறங்கள் நெரிசலும் நெருக்கடியும் ஆக வேண்டிய தேவையில்லை என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, நவம்பர் 12, 13, 14 நாட்களில் துபாய் நகரில் அனைத்துலக பெரும் மாநாடு நடைபெறும். 45 நாடுகளின் தமிழ் தொழிலதிபர்கள் கலந்து கொள்வார்கள். கிராமப்புற தொழில் முனைதலை ஊக்குவிப்பதற்காக அவர்களெல்லாம் இணைந்து ஒரு 100 கோடி அளவுக்கான நிதி திட்டத்தையும் அறிவிக்க இருக்கின்றார்கள். இந்த திட்டங்களையும் அரசோடு இணைந்து பொது சமூகத்தோடு இணைந்து செயல்படுத்த விரும்புகின்றோம். நன்றி, வணக்கம்.